திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்தில் கைகாட்டி புதூரை சேர்ந்த ரிதன்யாவுடைய வழக்கு தான் கடந்த மாதம் ஒரு மிகப்பெரிய பிரபலமான வழக்கா பேசப்பட்டதுன்னு சொல்லலாம் மக்களே. இதுல இன்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த ஒரு சில ஆர்குமெண்ட்ஸை வச்சு பார்க்கும் பொழுது கடந்த மாதம் இங்க உள்ள அனைத்து ஊடகங்களும் விவாதிச்சுக்கிட்டு இருந்த அத்தனையும் பொய் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. முதல் விஷயம், ரிதன்யாவுக்கு 3 சிம் கார்டு ஏன் இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி அவர்கள் ரிதன்யாவை டௌரியால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல அப்படிங்கிற பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. திருப்பூர் மாவட்டம் கைகாட்டி புதூரை சேர்ந்த ரிதன்யாவுடைய வழக்கு கடந்த மாதம் மிக பிரபலம் மக்களே. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், இங்க ரிதன்யாவுடைய தற்கொலை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வேறு சில காரணங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத பத்தியும், அது மட்டும் இல்லாம ரிதன்யா தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இருந்தது யார் கூட இருக்கிறாங்க, அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறாங்க, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஏன் யாருமே விசாரிக்க மாட்டேன்றாங்க, ஊடகங்கள் அனைத்துமே அவருடைய கணவரான கவின்குமாரை பற்றியும் மாமனார் மாமியாரை பற்றி மட்டுமே ஏன் பேசுகிறார்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய விவாதிச்சிருப்போம் மக்களே. இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் கவின்குமார் மற்றும் அவங்களுடைய மாமனார் மாமியாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ கண்டிஷன் பெயில் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கண்டிஷன் பெயில் அப்போ இவங்க இன்டர்வியூன் போட்டிருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூன்ல என்னென்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத இங்க பார்த்தே ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்க ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டதற்கு பிறகு இங்க அனைவருமே சொன்ன ஒரு காரணம், கவின் ஒரு செக்ஷுவல் ஃப்ரீக்கு, அவர் கண்டமேனிக்கு அவரை இது பண்ணிட்டாரு, இதனால அந்த ரிதன்யாவோட இடுப்பெலும்பெல்லாம் உடைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடுப்பெலும்பை உடைத்த பெண் கார் ஓட்ட முடியுமா அப்படிங்கிறதுலாம் அங்க யாருமே யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இங்க முதல்ல கவின்குமாரான கணவர், ரிதன்யாவோட கணவர் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு இங்க எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார். அடுத்து ஈஸ்வரமூர்த்தி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு கவினுடைய அம்மாவே அரெஸ்ட் பண்ண கேட்டதுக்கு பிறகு சித்ராதேவி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ சித்ராதேவி அவர்களை அரெஸ்ட் பண்ணும் பொழுதே கவின் மற்றும் ஈஸ்வரமூர்த்திக்கு லோயர் கோர்ட்ல ஒரு பெயில் பெட்டிஷன் போடப்பட்டது. அங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூன் பெட்டிஷன் ரிதன்யாவுடைய அப்பா சைட்ல இருந்து போடப்படலை அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் லோயர் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த பெட்டிஷனை அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு சித்ராதேவி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ஏபி போட்டிருந்தாங்க. ஏபி கிடைப்பதற்கு முன்னாலே அவங்க அரெஸ்டும் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலும் பார்த்திருப்போம் மக்களே. அதற்கு பிறகு லோயர் கோர்ட்ல 3 பேருக்குமே பெயில் பெட்டிஷன் போட்ட பொழுது இன்டர்வியூ பெட்டிஷன் போடப்பட்டிருந்தது. நம்ம ஜெனரலாவே தெரியும், ஒரு சென்சேஷனல் கேசஸ்ல லோயர் கோர்ட்ல பெயில் தர மாட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு மூவ் ஆச்சு கேஸ். ஹைகோர்ட்ல என்ன பாயிண்ட் முன்வைக்கப்பட்டதுனால், ரிதன்யாவுடைய வழக்குல சாட்சிகள் கலைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏனால் கவினோடைய தாத்தா, அதாவது இங்க ஈஸ்வரமூர்த்தியுடைய அப்பா காங்கிரஸ் எம்பின்றதுனால சாட்சிகள் கலைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பெயில் தரக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் முன்வைக்கப்பட்டது இன்டர்வியூன் பெட்டிஷனால. இப்போ அதற்கு கேட்கும் விதமாக நீதிபதி அவர்கள் கேட்டிருந்தாருனால், ப்ராசிக்யூஷன் சைட்ல எந்த அளவுக்கு விசாரணை போயிட்டு இருக்குன்றதை கேட்டிருந்தாங்க. அப்ப சொல்லப்பட்ட தகவல் பாத்தீங்கன்னா மக்களே, ஒரு பக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கணவன் மனைவி திருமணம் பண்ணிட்டு அதுல சஸ்பீஷியஸ் டெத்து அந்த பெண் ஏற்பட்டாலோ, இல்ல மனைவி தற்கொலை செய்து கொண்டு இறந்தாலோ, எதுவாக இருந்தாலும் 7 வருஷத்துக்குள்ள இறந்து போயிட்டா ஆடியோ என்கொயரி ஒன்று கண்டக்ட் பண்ணப்படும். அந்த மாதிரி ஒரு ஆடியோ என்கொயரி கண்டக்ட் பண்ணப்பட்டது. அதோடைய ரிப்போர்ட்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக ஒரு தகவல். இன்னொரு புறம் காவல்துறை சொல்றாங்க, இது சம்பந்தமான சாட்சிகளை நாம் விசாரித்து விட்டோம். இதற்கு மேல இவங்க யாரு வெளியே வந்தாலுமே இந்த சாட்சிகளை கலைப்பதற்கோ இல்லை இவங்க மேனிபுலேட் பண்ணி சொல்வதற்கோ வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஆல்மோஸ்ட் விசாரணை முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இவங்க வெளியே வர்றதுனால சாட்சிகள் உண்மை சொல்லாம விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நிர்பந்தமும் இங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இப்போ ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். முதல் விஷயம், கவின்குமாரோட ஸ்டேட்மெண்ட் இங்க மிக முக்கியம். கவின்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எந்த ரூபத்திலையுமே நாங்க இதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னும், எந்த இடத்துலையுமே நாங்க வரதட்சணை கேட்டு கொடுமையெல்லாம் பண்ணல, அதுக்கு எங்களுக்கு எல்லா ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு அப்படின்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்ததான் மிக முக்கியம், ரிதன்யா ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க.
அவங்க ஒரு நடுநிலையான ஒரு மைண்ட் செட்ல இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதன் அடிப்படையா வச்சு காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, ரிதன்யா எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்திருக்கிறாங்க ஸ்கூல் லைஃப்ல, காலேஜ் லைஃப்ல, அதே மாதிரி எல்லாரும் உணர்ச்சி வசப்படுவாங்களா, ரொம்ப சென்சிட்டிவா, மனதளவுல அவங்க தெளிவா இருந்திருக்கிறாங்களா, இல்ல பாதிப்பா அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற அடிப்படையில விசாரணை நடந்திருக்கிறது. இங்க ரிதன்யாவுடைய ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே விசாரணை போயிருக்கு. அவங்களும் அதற்கான ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க போலீஸ் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கிறது. என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க மக்களே, சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரையல் பார்க்கப்படும். ஆனால் விசாரணை அங்கும் சென்றிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டும். எந்த இடத்துலையுமே ஆடியோ என்கொயரிலையும் சரி, காவல்துறை என்கொயரிலையும் சரி, இவர்கள் லஞ்ச இது கேட்டாங்க, டவுரி கேட்டாங்க, டவுரி கேட்டது துன்புறுத்தினாங்க, அதனால அந்த பெண் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லை. அதனால உங்களுக்கு இங்க ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். இத்தனை ஊடகங்கள் டவுரியால தான் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க, இவ்வளவு பெரிய பணக்காரன் டவுரி தேவையா அவங்களுக்கு, ஏன் இப்படிலாம் இருக்காங்கன்னு எவ்வளவோ பேசினாங்க. இப்போ காவல்துறை விசாரணையும் சரி, ஆடியோ விசாரணையும் சரி, அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லை என்பதற்கு சான்று இதுவரையில் நீதிமன்றம் எந்த ஒரு செக்ஷன் ஆர்டரும் கொடுக்கல. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல அம்மா டவுரி கேட்டாங்க, துன்புறுத்தினாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது சாட்சி சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக நீதிமன்றம் செக்ஷன் ஆல்டர் பண்ண சொல்லியிருக்கும். அப்படி எந்த விஷயம் ஆல்டர் பண்ண சொல்லப்படவில்லை. ஸோ டவுரி நாங்கள் கேட்கல, நாங்கள் எந்த டவுரியும் கேட்கல, இதுக்கு எல்லா சான்றும் எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் அதை நீதிமன்றத்தை கொடுத்து நாங்கள் போராடுவோம் அப்படின்னு கவின்குமார் கொடுத்தது இங்க உறுதியாகின்றதா பார்க்க முடிகின்றது. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், ரிதன்யா கிட்ட 3 சிம் கார்டு இருந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகின்றது. ரிதன்யாக்கு எதற்கு 3 சிம் கார்டு அப்படிங்கிற அடுத்த கேள்வி எழுந்திருக்கிறது. அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? எதற்கு 3 சிம் கார்டு? இப்போ ஜென்ரலா ஒரு பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா அபிஷியல் நம்பர் வச்சிருப்பாங்க, பர்சனல் நம்பர் வச்சிருப்பாங்க. 2 சிம் கார்டு ஹேண்டில் பண்றது சகஜம். ஸோ 3 சிம் கார்டு ரிதன்யா வச்சிருக்க வேண்டிய தேவை என்ன இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில் விசாரணை சென்றிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது. கண்டிப்பா அதற்கான விசாரணை முடிவும் முடிஞ்சிருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸா வாங்கியிருப்பாங்க, அதற்கான சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருக்கும், போலீஸ் கிட்ட இருக்கலாம். அது வெளியே வரல மக்களே. என்ன ஒரு கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, இங்க எந்த இடத்துலையுமே டவுரி கேட்டு துன்புறுத்தப்படலை. ஒண்ணு, ரிதன்யா அவர்களுக்கும் கவின் அவர்களுக்கும் அவங்களுடைய தாம்பத்தில இஷ்யூஸ் இருந்துச்சா அப்படிங்கிற விஷயம் இங்க வெளிவராது. அது கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் வெளிவந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கவின் அவர்கள் ரிதன்யாவை வீடோட துரத்தி விட்டாரு, வெளியே போக சொல்லிட்டாரு அப்படின்னா, ஒரு முறையும் ரிதன்யா கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகும் பொழுது பின்னாடி கவின் போயிடுவாரு. ஒரு முறைலாம் போகும் பொழுது ரிதன்யாவோட அம்மா சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளை நீங்க கொஞ்சம் வராதிங்க, அவர் ரொம்ப மூட் ஆஃப்ல இருக்கா, ஒரு வாரம் விட்டுருங்க, விட்டதுக்கு அப்புறம் நீங்க வாங்கன்னு சொன்னப்போ, ஏன் அத்தை நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு மனைவி மீது அன்பு இல்லாத ஒருத்தவர் மனைவி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்கன்னா பின்னாடியே வால் குச்ச மாதிரியே போவாரு. அவங்க அம்மா கிட்ட, பொண்ணோட அம்மா கிட்ட போராடி அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி அங்க வீட்டுக்குள்ள வந்துருதுன்னு கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போக வருவாரா? யோசிச்சு பார்க்க வேண்டும். இந்த ஒரு கேஸ் ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, வருத்தமான விஷயம் தான், நீங்க உயிரோட இல்லைதான். ஆனால் இந்த கேஸை வைத்துக்கொண்டு இங்க உள்ள ஊடகங்கள், சமூக ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி பேசினாங்க, என்ன மாதிரிலாம் லெவல்ல எக்ஸ்ட்ரீம்ல பேசினாங்க அப்படிங்கிறதும், நீதிமன்றம்னு வரும் பொழுது இந்த பேச்சு எல்லாமே எப்படி ஃபால்ஸாக இங்க ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது நீங்க பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த வழக்கு முடிய ஒரு 1.5 வருஷமாக குறைஞ்சபட்சம் ஆகும். இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு சின்னத்திரை நடிகை இறந்து போனாங்க, சித்ரா இறந்து போன கேஸ்ல, விஜிதா இறந்து போன கேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க கணவரை தான் குறை சொன்னாங்க. கணவர் தப்பானவர், அவர் தான் கொண்டாரு, அவர் அப்படி இப்படி ட்ரக் அடிக்ட்டு, அவர் பொம்பளை பொறுக்கின்னு என்னென்னமோ யாரோட வெளியே பேசினாங்க. பேசி முடிச்சு இன்னைக்கு லோயர் கோர்ட்ல தீர்ப்பு வரும்பொழுது கணவர் மேல தப்பு இல்லைன்னு தீர்ப்பு வெளியானதுக்கு பிறகு இன்னைக்கு யாரு என்ன பேச முடியுது அப்படின்றது பார்க்க வேண்டும். ஆனால் இவ்வளவு பேசியவர்கள் எல்லாம் எங்க போனாங்க இப்போ அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். 3வது, இதுல ஒரு மனைவி இறந்து போயிட்டா அதுல முதல் பாதிப்பு கணவனுக்கும் தான் பாதிப்பு.
அதாவது ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும் மக்களே. சித்ரா அவர்கள் இறந்து போன பொழுது அவங்களுடைய ஹேம்நாத் அப்படிங்கிறவருக்கு தான் இங்க அதிக பாதிப்பு. ஏன்னா மனைவி இறந்துட்டாங்க, அந்த ஜெயிலையும் அவர் இருக்காரு, கேஸையும் ஃபேஸ் பண்றாரு. அதே மாதிரிதான் கவின்குமாருக்கு தான் இங்க ரஜினியா இறந்து போனதுல இப்ப அவங்க அம்மா அப்பாவுக்கும் பாதிப்பு இருக்கலாம். அவங்க அம்மா அப்பா அடுத்தது வேற ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு அடுத்த லெவல்ல அடுத்த ஸ்டெப் இறங்கி போயிடலாம். there is no alternative. கவினுக்கு வேர் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்? ரஜினியா இறந்து போறது கவினுக்கு உருகுன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அது இந்த மாதிரி மனைவியை பார்த்துக்கிட்ட ஒரு கவின்குமார் மாதிரி ஆட்களுக்கு. சரி, எதுவுமே தெரியாம இப்படி பேசிய வாய்கள் எல்லாம் இவர்கள் வெளியே வந்தது பிறகு பேச யாருமே இல்லை அப்படிங்கிறதை இங்க பார்க்க வேண்டும் மக்களே. கவின்குமாருக்கு ரஜினியாவுடைய இழப்பு தான், சந்தோஷமான விஷயம் கிடையாது. அது இழப்பு தான். அந்த இழப்பை ஈடுகட்டுறதுன்றது உடனே நடக்காது. இந்த கேஸ் முடியணும், இந்த கேஸ் அவர் அக்யூட்டல் ஆகணும், ஆனதுக்கு பிறகு இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு ஒரு குடும்ப பொண்ணு கொடுக்கணும் அவருக்கு. என்னதான் அப்படிலாம் புரிஞ்சு தெரிஞ்சு கேஸை வின் பண்ணி பொண்ணு கொடுத்தாலும் ஓரமா இங்க உள்ள சோசியல் மீடியாக்கள் உள்ள வீடியோஸ்லாம் அவங்க பார்த்தாங்க, டிஸ்டர்ப் ஆவாங்க. இதெல்லாம் ஃபேக்கு பொய்ன்றதை ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். இவ்வளவு விஷயங்களை மீறி தான் கவின்குமாருக்கு திருமணம் நடக்க முடியும். அடுத்து நடந்தால் அப்படி இல்லைன்னா அவருக்குத்தான் இது மிகப்பெரிய இழப்பே தவிர ரஜினியாவுடைய அப்பா அம்மாவை மீறி இது கவின்குமாருக்கும் ஒரு இழப்பு தான், கவின்குமாருக்கு பெரிய இழப்பு தான் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் மக்களே. இந்த வழக்கில் டவுரி கேஸ் என்பது போடப்படவில்லை. ரஜினியாவுக்கு 3 சிம் கார்டு ஏன் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான விடை சார்ஜ்ஷீட்ல இருக்கலாம். அதே மாதிரி கவின்குமாரும் ரஜினியாவும் என்ன மாதிரி தாம்பத்திய உறவுல இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி கவின்குமார் ஒவ்வொரு முறையும் ரஜினியா கோச்சிட்டு போகும் பொழுது பின்னாடியே தம் மனைவி கன்வென்ஷன்ல கூட்டு போயிருக்காங்க அப்படின்னும், அதே மாதிரி ரஜினியா இறந்த ஒரு சனிக்கிழமை, அதுக்கு முந்தின சனிக்கிழமை ரஜினியாவும் கவின்குமாரும் கார் எடுத்துக்கிட்டு அவங்க 3 கோயிலுக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமை கோயிலுக்கு போறது வழக்கம் ரஜினியாவுக்கு. அந்த 3 கோயிலுக்குமே ரஜினியா கூட கவின்குமாரும் போயிருக்காரு அப்படிங்கிறதையும் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் பாசம் இல்லாத புருஷன் உட்காந்து கோயிலுக்கு போட்டு உட்காந்துருக்க மாட்டான் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.